சரி. இந்த ரிப்போர்ட் எந்த அளவுக்கு உண்மையோ, பொய்யோன்னு தெரியாது. அதுக்குள்ள நாங்க வரல. இதே மாதிரி உங்க ஆட்சியிலயும் 15 டேஸ்க்கு ஒரு முறை திமுக ஆட்சியின் சாதனைகள்ன்ட்டு இந்த மாரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி விட வேண்டியது தானே! அப்பலாம் விடல. இப்ப மட்டும் வந்து நாங்க எதிரி கட்சி கிடையாது, எதிர்க்கட்சி அப்டின்றீங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி பண்ற வேலையாவா இருக்கு? எப்படியும் ஒரு ஹெல்தியான அரசியல் அமைஞ்சிருச்சு. நல்லபடியா போயிட்டு தானே இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க கண்கூடா. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சினா நியாயமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க எங்க கொஸ்டின் கேட்கணுமோ அந்த இடத்துல மட்டும் தானே கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். அத விட்டுட்டு எப்படிடா இவங்க எப்படியோ நான் போற போக்க பார்த்தா நம்ம அடிமடியிலேயே கைய வச்சுருவான் போல இருக்கே அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு உங்களுக்கு. அதனால தான் இப்ப எப்படியாவது ஆட்சிய கலைச்சி ஆகணும் அப்படின்ட்டு அவசர அவசரமா இந்த மாரியெல்லாம் ரெடி பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அது நல்லாவே புரியுது. மக்கள் எல்லாம் தெளிவா தான் இருக்காய்ங்க. நீங்க மாற பாருங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ண நீங்க, அப்படியே இந்த விவேக் சார் காமெடில ஒரு சீன் வரும் பாருங்க. கத்திரிக்காய் கிலோ ரூ. 20 அடிச்சது இவ்வளவு, முதலாளிக்கு லாபம் இவ்வளவு அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்க நூலகம் ஓப்பன் பண்ணோம், பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணோம், ஹாஸ்பிட்டல் திறந்தோன்றீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ஒதுக்குன நிதி இவ்வளவு, அதுல அடிச்சது இவ்வளவு, முதலாளிக்கு கமிஷன் இவ்வளவு அப்படின்ற ரிப்போர்ட்டையும் வெளிவிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.